பொங்கல் பண்டிகையை ஒட்டி இயக்கப்படும் அரசு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்று நடைபெறுவதாக இருந்த முன்பதிவு மைய துவக்க விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் விவேக் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விவேக், சொல்லுங்க. பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்து முன்பதிவு மைய தொடக்க விழா நடைபெற இருந்தது, அது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை சொல்லுங்க விவேக். பொங்கல் அதாவது போதிய ஊதிய உயர்வுகள் இல்லை என கூறிய போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றிலிருந்து கடந்த 4 நாட்கள் மேலாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலை நிறுத்தத்தால் பேருந்துகள் இயக்கத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தனியார் பேருந்துகள் மற்றும் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கொண்டு போக்குவரத்துறை நிலைமையை சமாளித்து வருகிறது. இந்த சூழலில் இந்த 4 நாட்கள் நிலைமை சமாளித்த போதிலும் பொங்கல் பண்டிகை துவங்குகிறது. அதற்கான முன்பதிவு துவக்க வேண்டியிருக்கு. அதற்கு முழுமையான ஏற்கனவே இயக்கப்படும் பேருந்துகளும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கலுக்கு 11,983 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இயக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்திருந்தார். இந்த சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு சென்னையில் அதாவது 11, 12, 13 3 நாட்களுக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த 3 நாட்களுக்கான சிறப்பு பேருந்து முன்பதிவு இன்று துவங்குகிறது என்ற அறிவிப்பு இருந்தது. அதாவது இதுக்காக சென்னை, கோயம்பேடு, பூந்தமல்லி மற்றும் சாணத்தோரியம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் சிறப்பு முன்பதிவு கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த 26 சிறப்பு கவுண்டர்கள், ஏற்கனவே வழக்கமாக இருக்க 10 கவுண்டர்கள் கூடுதலாக ஒரு 16 கவுண்டர்கள் அங்கு அமைக்கப்பட்டன. சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்ட போதிலும் தற்போது உள்ள வேலை நிறுத்தத்தால் பஸ்ஸுகள் பெரும்பாலான பஸ் இயக்க முடியாததால் இன்றைய அந்த துவக்க விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லலாம். பொங்கலுக்கு தற்போது 40 முதல் 50% பேருந்து இயக்கப்படும் நிலையில் பொங்கலுக்கு முழுமையான 100% பேருந்து இயக்கும் பட்சத்திலேயே நிலைமை சமாளிப்பது கடினம். கூடுதல் பேருந்துகள் தேவை. அப்படி உள்ள சூழலில் இந்த தற்போது உள்ள இந்த ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வராத நிலையில் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம். இதனால் இன்று கவுண்டர்கள் எல்லாமே தயாராக இருந்த போதிலும் சிறப்பு முன்பதிவை துவக்க முடியாத சூழல் நீடிக்கிறது. விவேக், சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தான் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுக்கு ஏற்கனவே முன்பதிவு செய்திருப்பார்கள், அவர்களுடைய நிலை எல்லாம் என்ன? அதுவும் ஒரு சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரை சென்னையிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 485 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 70% பேருந்துகளில் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை 60 நாட்கள் முன்பே முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது. அதன் அடிப்படையில் வழக்கமான பேருந்துகளில் ஏற்கனவே 70% பேருந்துகளை முன்பதிவு முடிந்து விட்டதால் அவர்களுக்கு பேருந்துகள் இயக்குவதிலும் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாற்று நடவடிக்கைகளை போக்குவரத்து எடுக்குவதாக தெரிகிறது. போக்குவரத்து அமைச்சரை பொறுத்தவரை அவர் பேருந்துகளுக்கு பதிலாக தெற்கில் சில சிறப்புகளை இயக்குவதற்கும் நாங்கள் கேட்டுள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். முன்பதிவு செய்யாத பயணிகள் ரயிலில் ஏறலாம். ஆனால் நீங்கள் சொல்வது போல முன்பதிவு செய்த பயணிகள் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு வேண்டும். அவர்களுக்கு தனியார் பேருந்து ஒருவேளை இயக்கினால் தனியார் பேருந்து ஏற்கனவே கட்டணம் அதிகம், இவருடைய கூடுதல் கட்டணம் வசதிதான் என்ற கண்காணிப்பெல்லாம் அவசியம் தேவைப்படுகிறது. ஆக இந்த 485 பேருந்துகளில் 70% பேருந்து முன்பதிவு முடிந்திருக்குது. இதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போக்குவரத்து உள்ளது. அப்படி எடுக்கும் பட்சத்தில் அதில் தீவிர கண்காணிப்பும் அதை முறைப்படுத்த வேண்டியது கட்டாயம். வழக்கமாகவே பொங்கல் பண்டிகைக்கு இயக்கத்தை முறைப்படுத்துவதில் பெரும் சிக்கல் இருக்கும். தற்போது வேலை நிறுத்தமும் உள்ளதால் இது பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். அதற்கு முன்கூட்டியே அமைச்சர் சில முடிவுகள் எடுத்தால் மட்டுமே இந்த ஆண்டு சென்னையிலிருந்து பொங்கலுக்கு அனைத்து மக்களும் ஊர் செல்ல முடியும். விவேக், பொங்கலை முன்னிட்டு அரசு அறிவித்த அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மாற்று நடவடிக்கைகளை எடுக்குவதற்கான போக்குவரத்துறை பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. சில தனியார் பேருந்து, அதாவது ஒவ்வொரு தனியார் பேருந்துக்கும் ஸ்பேர் பர்சன்ட் மாற்று பேருந்து உண்டு. அந்த பேருந்துகளை கொண்டு இங்க முன்பதிவு செய்தவர்களை அந்த பேருந்தில் இயக்க செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையில் போக்குவரத்துறை தற்போது இறங்கியுள்ளது. ஒருவேளை அதை செயல்படுத்தும் பட்சத்தில் அதை முறையாக கண்காணித்து அவர்கள் எங்கிருந்து இயக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஏற்கனவே சென்னை, கோயம்பேடு, அண்ணா நகர், சைதாப்பேட்டை, அந்த கோர்ட் வளாகம், பூந்தமல்லி என்ற 5 இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அப்படி இந்த 5 இடங்களில் இருந்து செல்வதற்கு ஏற்ப இவங்க முன்பதிவு செய்திருப்பார்கள். அதே போல இந்த தனியார் பேருந்தில் வைத்து இயக்கும் பட்சத்தில் அவர்களால் எங்கிருந்து இயக்கப்படும், அனைத்து பேருந்து கோயம்பேட்டில் தான் இயக்க முடியுமா, இல்ல மாற்று இடங்களை மற்றவர்கள் வழியில் ஏறுவார்கள், அப்படி என்றால் எப்படி செய்யப்படுறார்கள்? அந்த ஆபரேஷன் இயக்கத்தில் உள்ள சிக்கல் எல்லாம் இருக்குது. அவையெல்லாம் களையப்பட்டு தனியார் பேருந்து வச்சு இயக்கினால் சில சிக்கல் இருக்குது. அவையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலும் இப்போதே சில அவசர கால நடவடிக்கைகளை போக்குவரத்து எடுத்தால் மட்டுமே இந்த ஆண்டு பொங்கலுக்கு நிலைமையை சமாளிக்க முடியும். இல்லை என்றால் நாளை மறுநாள் சிக்கல் ஏற்படும். ஒருவேளை வேலை நிறுத்தம் ஒரு நாட்களில் முடிவுக்கு வந்தால் எல்லாமே சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
தங்களது தகவல்களுக்கு நன்றி விவேக்.